பிடித்தவுடன் அந்த கை வேறொன்றை தருகிறது. Power of the Holy Spirit, weapon of the Holy Spirit. தேவரீர் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் power of the Holy Spirit, ஆயுதம். கையில என்ன வச்சு கொடுத்தாரு? படியாத உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். போதுமா? இது வெளியிலே கொடுக்கப்படவில்லை, மூடு பணியிலே கொடுக்கப்பட்டது. ஏனையா கோலும் தடியும். தடி என்ற வார்த்தை சிங்கத்தை அடித்து நொறுக்கிற வார்த்தை. தடி என்ற வார்த்தை ஒரு மேய்ப்பன் இஸ்ரவேலிலே இதை இரண்டையும் வைத்திருப்பான். தாவீது இது இரண்டையும் வைத்திருந்தார். அல்லேலூயா. கோல் தடி. கோல் தன் மந்தைகளை செவ்வையாய் அடிக்க வேண்டிய இடத்தில் அடித்து நடத்தி போஷிக்க வேண்டியதை கொடுப்பதற்காக. தடி என் ஆடுகளை பச்சிக்க வருகிற சிங்கத்தையும் கரடையையும் கிழித்து போடுவதற்காக. ஏன் பெறவில்லை? ஆடுகள் எப்படி போனா எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கணும், நான் ஏசி ரூம்ல இருக்கணும், என் குடும்பம் ஏசி ரூம்ல இருக்கணும். என் ஆடுகள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அது திண்ணையில தூங்கினா என்ன, அது வறுமையில கஷ்டப்பட்டா என்ன, அது உயிர் போனா என்ன, இந்த அசமபாகவும் காணிக்கையும் கொடுத்தால் மட்டும் எனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் கையிலே தன் ஆடுகளை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தடியாகிய பட்டயத்தை கொடுத்திருப்பார். என்னத்தை கொடுக்கிறாரு? பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருடைய வல்லமை. இந்த இடத்தை என்னத்தை பெற்றுக்கிறாரு? வித் ஹோலி ஸ்பிரிட். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, கூடாரத்திலே, பணியிலே எதை பெற்றோம்? கோலும் தடியுமாகிய ஆயுதம். பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவரோடு இருந்து இப்படி மரண இருளுக்குள் இதை கொடுக்கிறார். கொடுத்த உடனே மரண இருள் விலகுகிறது, மூடுபனி விலகுகிறது, மூடுபனி விலகுகிறது. அங்கே இந்த ஆடு தன்னை பார்க்கிறது. ஐயோ, சிங்கம் நிற்கிறது. அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் பார்க்கிறான். ராஜரீக வஸ்திரம், யுத்த வஸ்திரம், யுத்த பட்டயத்தை ஏந்தின ஒரு யுத்த வீரன் நிற்கிறான். என்ன செய்தார்? சாதாரண உடையை இருளிலே கலட்டி அவனை நிர்வாணமாக்கி அவனுக்கு கர்த்தர் யுத்த வஸ்திரத்தை தரித்திருந்தார். அல்லேலூயா. யுத்த வஸ்திரத்தை தரிக்கிறார். அவனுக்கே தெரியாது. அதற்காகத்தான் ஐயா இருள் உன்னை கலற்றி மாட்டும் பொழுது எந்த ஒரு கண்களும் பார்க்க கூடாது என்று மறைத்த மணவாட்டியின் அறை இருள். எனக்கு வஸ்திரத்தை கலட்டி ராஜ வஸ்திரத்தையும் யுத்த வஸ்திரத்தையும் மாட்டுவது ஒருவனுக்கும் தெரியக்கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது சபையை, மூடுபனியின் கூடாரத்தை, இருளை சொல்லுகிறது மணவாட்டியின் அறை. மணவாட்டியை, கன்னிகையை கொண்டு வந்து அலங்காரத்தோடு காட்டுவார்கள். ஆனால் ஒரு பயலும் அலங்காரம் பண்ணுகிற அறைக்குள்ளே நுழையக்கூடாது. அல்லேலூயா. நுழைந்தானவர் நிற்கிறார். கூட ஒரு யுத்த வீரன் நிற்கிறான். சத்தியம் எனும் மார்க்கத்தை, விசுவாசம் கேடகம், தலைச்சிரவாகிய சகல ஆயுதங்களையும் அணிந்து ஆயத்தமெனும் பாதரட்சை அணிந்தவன் கம்பீரமாக நிற்கிறார். எவன் வரட்டும், சத்துருவின் தலை உருளும். காட்டுகிறார். பிதாவினிடத்தில் ஆவியானவர் காட்டுகிறார். பிதாவினிடத்தில் ஆவியானவர் காட்டுகிறார். பிதாவினிடத்தில் ஆவியானவர் காட்டுகிறார். நீ இதோ என் பிதாவே, நீர் என்னிடத்தில் கொடுத்து வளர்க்க சொன்ன உம்முடைய பிள்ளை, நான் ஒரு உத்தம தாயாக இருந்து இவனை சத்திய பட்டயத்தை பிடித்து யுத்த வீரனாக மாற்றி உம்மிடத்தில் நிற்கிறேன். இவன் வழியாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே.
ministry of the Holy Spirit. See that? This is the ministry of the Holy Spirit. நடக்கிறதா இன்று? ஆவியானவர் என்றால் என்ன சொல்லுகிறார்? ஆரவாரம், கைத்தட்டுதல், வரம், வல்லமை. உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிற பிரசித்தி பெற்ற வரமுள்ள ஊழியக்கார். அல்லேலூயா. கோடாரத்தில்